நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை துப்பாக்கி முனையில் மிரட்டி நகைகளை கொள்ளையடித்த 2 பேரை 48 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். ராசிபுரம் அருகே பட்டணம் பகுதியைச் சேர்ந்தவர் கலைச்செல்வி. 58 வயதான இவர் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் முகமூடி அணிந்து வந்த இருவர் கத்தி மற்றும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி 9 பவுன் நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். இச்சம்பவத்தில் மூதாட்டியின் மருமகன் நடத்தும் செங்கல் சூளையில் வேலை பார்த்த ராஜகுகன் மற்றும் அவரது உறவினர் அஜித்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொள்ளையர்களிடம் துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பது குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். கைதான அஜித்குமார் தனது விவசாய நிலத்தில் குருவிகளை விரட்டுவதற்காக பயன்படுத்தி வந்த ஏர்கன் துப்பாக்கியை எடுத்து வந்ததும் அதை காட்டியே மூதாட்டியை மிரட்டி இருவரும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் காவல்துறை விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஏர்கன் அவர் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இந்த அஜித்குமார் அவங்களுக்குலாம் நிலம் சின்ன சின்ன நிலம் ஒரு 1/2 ஏக்கர் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதில் குருவி சுடுறதுக்காண்டி இது பண்ணுறதுக்காண்டி பயிரை பாதுகாக்கிறதுக்காண்டி ஃப்ரெண்டுகிட்ட அஜித்குமார் வாங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த அஃபென்ஸ் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணோன்னே இந்த கன்னை இவன் எடுத்துட்டு வர்றான் ராஜகுகன். தற்போது கைதானவர்களிடமிருந்து 9 சவரன் நகை, துப்பாக்கி, கத்தி மற்றும் பைக் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.